அன்பானவர்களே, மேட்டுப்பாளையம் ஆறுதல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறேன். கடந்த மாதம் எல்லாம் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்வார். இது நமக்கு ஒரு விடுதலையின் மாதம், இது ஒரு வெற்றியின் மாதம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதம் 68 இப்படி சொல்லுகிறது பாருங்கள். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். சங்கீதம் 68 1, 2, 3, 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுமா போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரத்தில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களிகூருங்கள். அவரை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். இந்த ஆராதனை நேரத்தில் நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக சிஸ்டர் மாலதி ஜாய் அவர்கள் முன்னே வந்து இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவார்கள். நாம் எல்லாரும் ஜெப சிந்தையோடு இருப்போம். ஹல்லேலூயா. எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாள் மனமகிழ்ச்சியின் காலை பொழுதுக்காக நாங்கள் மிகுந்த நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, கடந்த நாட்கள்லாம் எங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இந்த புதிய மாதத்தை காணவும், புதிய மாதத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களை கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த மாதத்திலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, நாங்களோ ஆண்டவரே உமது மிகுந்த கிருபை நிமித்தம் உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் உம்மை நோக்கி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் ஆண்டவரே துதிக்கிற மாதமாக, உம்மை ஆண்டவரே விடுதலையோடு ஆராதிக்கிற மாதமாக, உம்முடைய நன்மைகளை கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக, ஒரு பெரிய யூபிலி மாதமாக, வருடமாக எங்களுக்கு ஆசீர்வதித்து தர ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தடைகளை நீக்கி போட்டு திறந்த வாசலை தரும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை ஆண்டவரை ஏற்பட்ட எல்லா தடைகளையும் எல்லா போராட்டங்களில் இருந்தும் எங்களுக்கு விடுதலைகளையும் ஜெயங்களையும் தருகிற மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தர ஸ்தோத்திரிக்கிறோம். உமது கரத்திலே இந்த நாள் ஆராதனை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. பயபக்தியுடன் ஆலயத்திலே பணிந்து தொழுது கொள்ள எல்லா கிருபைகளையும் தந்தருளுங்க. சீக்கிரத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, இந்த லாக்டவுன்லாம் மாற ஆலயத்திலே தகப்பனே ஸ்தோத்திரம், நாங்கள் விடுதலையோடு நாங்கள் யாவரும் உடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்த எல்லா கிருபைகளை தந்தருள ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து உங்க நாம மகிமைக்கென்று வல்லமையாய் பயன்படுத்தும் ஆண்டவரே. உங்க நாமத்திற்கே மகிமை வர பண்ணும், துதி வர பண்ணும். உம்முடைய கரத்தில் எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தோட இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலையும் ஆமென் நம்ம இம்மட்டும் ஜீவன் சுகம் பலன் தந்து பாதுகாத்த தகப்பனுக்கு ஆமென் நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழல்தனிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். ஆண்டவர் எனது அடைக்கலமானார், நான் நம்பும் கோட்டையும் அரணுமானார். வேடர் கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில என் கூட விசுவாசமா சொல்ல முடியும்? வேடர் கண்ணிகள் கொள்ளை நோய்கள் எதுவாயிருந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி எங்களோட தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமா கரங்களை தட்டி
உன்னதமானவள் மறைவினிலே, சர்வ வல்லவள் நிழல்தனிலே. உன்னதமானவள் மறைவினிலே, சர்வ வல்லவள் நிழல்தனிலே. தங்கியுறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தங்கியுறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். ஆண்டவர் எனது அடைக்கலமானாள், நான் நம்பும் கோட்டையும் மரணமானாள். நான் நம்பும் கோட்டையும் மரணமானாள். வேடர் கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். வேடர் கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். உன்னதமானவள் மறைவினிலே, சர்வ வல்லவள் நிழல்தனிலே. உன்னதமானவள் மறைவினிலே, சர்வ வல்லவள் நிழல்தனிலே. தங்கியுறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தங்கியுறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தமது சிறகால் அரவணைக்கின்றாள், ரக்கையின் கீழே அமரச் செய்கின்றாள். தமது சிறகால் அரவணைக்கின்றாள், ரக்கையின் கீழே அமரச் செய்கின்றாள். சத்திய வசனம் எனது கேடயம், நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. உன்னதமானவள் மறைவினிலே, சர்வ வல்லவள் நிழல்தனிலே. உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவள் நிழல்தனிலே. தங்கியுறவாடி மகிழ்கின்றேன், காண்கின்றேன். தங்கியுறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், 10,000 பேர் தாக்கினாலும். என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், 10,000 பேர் தாக்கினாலும். பாதுகாப்புவர் என் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே, பயம் இல்லையே. பாதுகாப்புவர் என் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே, பயம் இல்லையே. பாதிப்பு இல்லையே, பயம் இல்லையே. உன்னதமானவள் மறைவினிலே, சர்வ வல்லவள் நிழல்தனிலே. உன்னதமானவள் மறைவினிலே, சர்வ வல்லவள் நிழல்தனிலே. தங்கியுறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தங்கியுறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். செல்லும் இடமெல்லாம் என்னை காக்க தமது தூதருக்கு கட்டளையிடுவாள். செல்லும் இடமெல்லாம் என்னை காக்க தமது தூதருக்கு கட்டளையிடுவார். பாதம் கல்லிலே மோதாமலே, கைகளில் ஏந்திடுவார் தாங்கிடுவார். பாதம் கல்லிலே மோதாமலே, கைகளில் ஏந்திடுவார் தாங்கிடுவார். கைகளில் ஏந்திடுவார் தாங்கிடுவார். உன்னதமானவள் மறைவினிலே, சர்வ வல்லவள் நிழல்தனிலே. உன்னதமானவள் மறைவினிலே, சர்வ வல்லவள் நிழல்தனிலே. தங்கியுறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன்.
தங்கியுறவாடி காண்கின்றேன். சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன், சீரும் சர்ப்பங்களை மிதித்திடுவேன். சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன், சீரும் சர்ப்பங்களை மிதித்திடுவேன். சமாதானத்தை கர்த்தர் சீக்கிரமாய் தந்து நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். சமாதானத்தை கர்த்தர் சீக்கிரமாய் தந்து நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். தந்து நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உன்னதமானவள் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழல் தனிலே. உன்னதமானவள் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழல் தனிலே. தங்கியுறவாடி மகிழ்கின்றேன் காண்கின்றேன். தங்கியுறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தமது சிறகால் அரவணைக்கின்றாள், ரக்கையின் கீழே அமரச் செய்கின்றாள். தமது சிறகால் அரவணைக்கின்றாள், ரக்கையின் கீழே அமரச் செய்கின்றாள். சத்திய வசனம் எனது கேடகம், நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. சத்திய வசனம் எனது கேடகம், நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. உன்னதமானவள் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழல் தனிலே. உன்னதமானவள் மறைவினிலே, சர்வ வல்லவர் தங்கியுறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தங்கியுறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். பாடலுடைய வரிகள் என்ன சொல்லுது? என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் தாக்கினாலும் பாதுகாப்பவர் என் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே, பயம் இல்லை. எத்தனை பேர் இந்த மாசத்துல, இந்த மாதத்தோட இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் ஒரு விசுவாசமா என் கூட சொல்ல முடியும்? என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் தாக்கினாலும் பாதுகாப்பவர் என் பக்கத்திலே, அதனால பாதிப்பு இல்லை, பயம் இல்லை. விசுவாசமா ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன். நல்ல உற்சாகமா எங்களோட கரங்களை தட்டி சொல்லுமா? என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் தாக்கினாலும் பாதுகாப்பவர் அவர் என் பக்கத்திலே, பாதிப்பு இல்லை, ஒரு பாதிப்பு இல்லை. ஏன்னா அவர் எங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி உற்சாகமா என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் தாக்கினாலும், என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் தாக்கினாலும் பாதுகாப்பவர் என் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே, பயம் இல்லையே. பாதுகாப்பவர் என் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே, பயம் பாதிப்பு இல்லையே, பயம் இல்லையே. சந்தோஷமா உன்னதமானவள் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழல் தனிலே. சொல்ல முடியுமா? உன்னதமானவள் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழல் தனிலே. தங்கியுறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தங்கியுறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல உன்னதமானவருடைய மறைவில, சர்வ வல்லவருடைய நிழலில நம்மளை தங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நல்ல விசுவாசமா ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த அதிகாலை நேரத்திலே நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். அன்று ஏதேன் தோட்டத்திலே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே உலாவின கர்த்தருடைய சமூகம் இந்த காலை நேரத்திலே நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறது. நாம் ஆராதிக்க நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தருவார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிங்க. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எங்களோடு இணைஞ்சு பாடுங்க. இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு பயம் இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஓ, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள
சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், சொல்லுங்க, தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே, உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவே, பெயர் சொல்லி அழைத்த தேவே, உன்னை மகிமை படுத்திடுவா, உன்னை மகிமை படுத்திடுவா. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஓ, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே. நல்ல அறிக்கை செய்து பாடுங்க, கூரை இல்லையே. எங்களோட சேர்ந்து அறிக்கை செய்து பாடுங்க. ஓ, தெய்வ பிரசன்னம், தெய்வ மகிமை, ஓ, இந்த காலை நேரத்திலே உங்களை நிரப்புகிறது. உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆண்டவர் நிறைவாக்குகிறார். ஓ ராபா கராபா பாபா ஷகலா பாபா. குறைவில்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், எங்களோட சேர்ந்து தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஓ, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே. எங்களோட சேர்ந்து அறிக்கையிடுங்க. ஆண்டவர் தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே. கைகளை உயர்த்தி ஆண்டவரை தேடுவோர்க்கு
ஆண்டவர் தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆண்டவரை தேடுகிற உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த மாதம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதம். இந்த மாதத்தில் ஆண்டவர் தோத்திரம் இந்தியாவுக்கு மாத்திரம் இல்ல, முழு உலகத்துக்கும் ஒரு விடுதலையை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாட்களிலே தோத்திரம் இந்தியா வெள்ளக்காரன் கையிலிருந்து விடுதலை ஆயிடுச்சு. ஆனால் நம்முடைய இந்தியா பிசாசின் கையிலிருந்து விடுதலையை பெற வேண்டும். அதற்காக எல்லாம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. எங்க இந்திய தேசம் விடுதலையை வாங்கின, விடுதலையை பெற்ற ஆண்டவரே மாதம் இந்த மாதம் அப்பா. ஆண்டவரே இந்தியா வெள்ளைக்காரன் கையிலிருந்து விடுதலையை வாங்கியிருக்கலாம் ஆண்டவரே, ஆனா இன்னும் பிசாசின் கையிலிருந்து ஒரு பூரண விடுதலையை பெறாமல் ஆண்டவரே எங்கள் இந்தியா ஆண்டவரே பிசாசின் அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டிருக்கிறது ஐயா. பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், வியாதி கட்டுகள் ஆண்டவரே, சகலவிதமான ஆண்டவரே ஜாதி கட்டுகள் ஆண்டவரே, சகலவிதமான பலவீன கட்டுகள், பலவித கட்டுகளிலே எங்கள் தேசம் கட்டப்பட்டு கிடக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே ஊர் கட்டுகள் ஆண்டவரே, கிராம கட்டுகள் ஆண்டவரே, ஆங்காங்கே கட்டுகள் கட்டுகள். அந்த கட்டுகளை உடைக்கிற வல்லமை பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. அந்த விடுதலையை தருகிற பரிசுத்த ஆவியானவர், கட்டுகளை உடைக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, எங்கள் தேசத்தை விடுதலை ஆக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்க தேசத்தை கர்த்தர் விடுதலை ஆக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கட்டப்பட்டு கிடக்கிற ஆண்டவரே எங்கள் ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். மெய்யான தேவனாகிய உம்மை அவர்கள் நோக்கி பார்க்க ஆண்டவரே அவருடைய கண்களை பிரகாசம் உள்ளதாய் மாற்றும்படி ஜெபம் பண்ணுகிறேன். இந்த உலகத்தின் தேவனானவன், இந்த உலகத்தின் அதிபதியானவன் அவருடைய கண்களை குருட்டாட்டம் பண்ணி வைத்திருக்கிறான். கர்த்தாவே இந்த நாட்களிலே அவருடைய கண்களை நீர் தெளிவாக்கும் ஆண்டவரே. மெய்யான தேவன் உம்மை நோக்கி அவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இந்த தேசத்தின் மக்களுக்காக சிந்தின அந்த இரத்தம் வீண் போகக்கூடாது ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் கழுவும் ஆண்டவரே. ஆண்டவரே இமயம் முதல் குமரி வரைக்கும் ஆண்டவரே எங்கள் தேசத்தை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் தேசத்தின் விடுதலைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் விடுதலைக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை கட்டி இருக்கிற விக்கிரகத்தின் வல்லமைகள், விக்கிரகத்தின் வல்லமைகள், பாரம்பரியத்தின் வல்லமைகள், பாரம்பரிய கட்டுகள் ஆண்டவரே, பாரம்பரிய கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே அறுபட்டு போக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜனங்கள் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்க நீங்க உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படி ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படி, அந்த எழுப்புதலை எங்கள் தலைமுறை காணும்படிக்கு கர்த்தர் உதவி செய்யும்படி ஆண்டவரே எங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே கர்த்தர் முன்மாறி பின்மாரியை பொழிய பண்ணும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா தரித்திரம் மாற ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. வறட்சி மாற ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தேசத்திலே முன்மாறி பின்மாறி மழை பெய்ய ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு சுபிட்சம் உண்டாகும்படி ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய சுபிட்சத்தை கர்த்தர் தரும்படி ஜெபம் பண்ணுகிறேன். இந்த கொரோனா வைரஸ் தொற்றின் பிடியிலே எங்கள் தேசம் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. லட்சோப லட்ச மக்கள் ஆண்டவரே இந்த கொரோனா வைரல் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு செய்வதறியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஜனங்களுக்கு வாழ வழிகாட்டுங்க ஆண்டவரே. இந்த கொரோனா வைரல் தொற்றினுடைய வீரியம் அழிந்து போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே வந்த வழி தெரியாமல் ஒரு வழியாய் வந்த அந்த வைரல் தொற்று 7 வழியாய் கடந்து போகட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலையை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் தேசத்தின் தலைவர்கள் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் தலைவர்கள், எங்கள் மாநிலத்தின் தலைவர்கள் இயேசுவே தெய்வம் என்று அறிந்து கொள்ள நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே.
எங்கள் தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய வெற்றி அக்களிப்பை கர்த்தர் தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் அப்படியே நீங்க செய்ய போறதுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களிலே மூடப்பட்ட ஆண்டவரே திருச்சபைகள் எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே இந்த லாக்டவுனில் இருந்து ஆண்டவரே திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதற்கு இந்த வைரல் தொற்றுக்கு ஒரு மாற்று மருந்து இந்த மாதத்தில் கண்டுபிடிக்கப்பட, அந்த மாற்று மருந்து இயேசுவின் நாமத்திலே கண்டுபிடிக்கப்பட, ஜனங்களை எல்லா பயத்திலிருந்தும் கலக்கத்திலிருந்தும் பீதியிலிருந்தும் கர்த்தர் தூக்கி எடுத்து ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை முழு உலகத்திலும் கர்த்தர் தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே முழு உலகத்துக்கும் ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே, முழு உலகத்துக்கும் ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே. முழு உலகத்திலும் கர்த்தர் நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தர் ஆண்டவரே, குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நீர் இந்த தேசத்திலே ஆளுகிறதை ஜனங்கள் அறியும்படிக்கு ஒவ்வொருடைய கண்களை திறந்தள்ளும். இந்த லாக்டவுன் மாறட்டும், மூடப்பட்ட திருச்சபைகள் திறக்கப்படட்டும், ஊழியர்களும் விசுவாசிகளும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்யும். வட இந்தியாவிலே ஊழியம் செய்கிற மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு மிஷனரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து உம்முடைய செட்டையின் நிழலுக்குள்ளே கர்த்தர் மூடி மறைக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்திலே உம்முடைய கிருபை அதிகமாய் பெருகுவதாக ஆண்டவரே. ஜெபிக்கிற மக்களை எழுப்பும் ஆண்டவரே. குறிப்பாக இந்த மேட்டுப்பாளையம் ஆறுதல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் இரத்தத்துக்குள்ளே மறைங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்காயிலே கொடுங்க ஆண்டவரே. அதே போல இந்த இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக, எல்லா திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக, ஒவ்வொரு திருச்சபை நடத்துகிற ஊழியர்களுக்காக, இந்த 5 வகை ஊழியம் அப்போஸ்தலர்களுக்காக, தீர்க்கதரிசிகளுக்காக, ஆண்டவரே சுவிசேஷகர்களுக்காக, மேய்ப்பர்களுக்காக, போதகர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவருடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களை எல்லாம் கர்த்தர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கடந்த நாட்கள் இந்த வைரல் தொற்றினாலே, இந்த கொரோனா வைரல் தொற்றினாலே ஆண்டவரே நல்ல பல ஊழியர்களை நாங்கள் இழந்து விட்டோம் ஆண்டவரே. இனி அப்படிப்பட்ட இழப்புகள் வராதபடிக்கு ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் நீங்க வேலியடைத்து, ஊழியர் குடும்பங்களை வேலியடைத்து, ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் வேலியடைத்து நீங்க பாதுகாக்கும்படி ஜெபம் பண்ணுகிறேன். தேசத்தின் தலைவர்களை கர்த்தர் வேலியடைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய அற்புதமான அதிசயமான கரம் இதிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீரே மகிமைப்படும், நீரே மகிமைப்படும். எங்களை உம்முடைய இரத்தத்துக்குள்ளே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இருக்கிற இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. Dear people, we're very happy to meet you on this Sunday service. இந்த மாதத்தினுடைய இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். So God is going to talk to us in the very first Sunday of this month. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து, From the book of Jeremiah chapter 1 verses 8, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? So what is the word that the Lord is telling us? உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். I am with thee to deliver thee, saith the Lord. இந்த வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. See how beautiful and wonderful the word is. இந்த வார்த்தையை சொன்னவர் சாதாரணமானவர் அல்ல. The person who uttered this word is not an ordinary person. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். He is the Lord who created the heavens and the earth. அவர் சொல்லுகிறார், And he tells நான் உன்னுடனே இருக்கிறேன், that I am with thee. நீ பயப்படாதே. Do not be afraid. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், The Lord who created the heaven and the earth is telling you நான் உன்னுடனே இருக்கிறேன், that I am with thee. எல்லா சூழ்நிலையிலும் உன் கூட இருப்பேன் என்று சொன்ன அநேக
இன்னைக்கு நம்ம கூட இல்ல. Many people who promised us that they will be with us in the walks of life, they are no more, that they disappeared in the middle way. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:20 வாசிக்கும்போது இப்படி சொல்லுகிறார். But from the book of Matthew chapter 28 verses 20, இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். we would like to highlight on the verse. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். Lo, I am with you always, even unto the end of the world. இப்படித்தான் ஒரு நாள் ஒரு வழிப்போக்கன் தோத்திரம் ஒரு பகுதிக்கு கடந்து போய் கொண்டிருந்தான். And something like this, a stranger was walking on a street. அவன் நல்ல ஒரு தேவ மனிதன். And he was a great man of God. அவன் நல்ல ஒரு சுவிசேஷகனும் கூட. And he was also a prophet. ஒரு நாள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு அவன் போக வேண்டியிருந்தது. So in order to minister, in order to take the gospel, he had to travel from one place to another. அதற்கு ஒரு பாலைவனத்தை அவன் கடக்க வேண்டியிருந்தது. And it so happened that he had to go across the desert. அப்பொழுது அவன் அந்த பகுதியிலே ஒரு இடத்திலே ஒரு மரத்தின் ஓரத்திலே நிழலிலே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுகிறான். Then he kneels aside and he prays over there. ஆண்டவரே இந்த பாலைவனத்தை நான் கடக்க வேண்டும். That Lord, I have to cross this desert. நீர் என்னோடு வாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தான். And he prays that, Lord, come with me. அப்பொழுது ஆண்டவரும் அவனோடு பேசினார். Then the Lord also gives him an answer. ஆண்டவருடைய சத்தத்தை அவன் தெளிவாக கேட்கக்கூடியவன். And he is a person who can clearly listen to the voice of the Lord. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார். Then the Lord says, இந்த பாலைவனத்திலே நீ நடந்து போகும்போது when you walk in this desert, நான் உன்னுடனே வருவேன். I will come along with you. பயப்படாதே என்று சொன்னார். He said, do not be afraid. உடனே அந்த சுவிசேஷகன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். Then this man of God, he started to walk. ஆண்டவர் அவனோடு கூட பேசிக்கொண்டே நடந்து வர ஆரம்பித்தார். And the Lord started to talk with him and started to walk along with him. கொஞ்ச தூரம் வந்தான். Then they passed a certain distance. பாலைவனத்தின் நடுப்பகுதி வரை வந்து விட்டான். So they traveled, they reached the middle section of the desert. திடீரென்று அவன் திரும்பி பார்க்கிறான். Then he turned on to look back. 4 பாதங்களுடைய அடிச்சுவடுகள் இருந்த இடத்திலே 2 பாதங்களுடைய அடிச்சுவடுகள் மாத்திரம் இருக்கிறது. He was able to see 2 footprints being printed on the sand instead of 4 footprints to be found. வெயிலோ அதிகமாக அடித்துக் கொண்டிருக்கிறது. And the sun was on its peak. கடுமையான வெயில். And it was very sunny. உடனே அந்த சுவிசேஷகன் வேகமாக அந்த பாலைவனத்திலே அந்த கடந்தான். And this man of God, he rushed to cross the desert. இப்பொழுது சோலைவனம் வந்தது. And now he entered into அந்த சோலைவனத்தில் ஒரு நிழலான இடத்துக்கு அவன் வந்தான். And here he reaches a place where there is shade. இப்பொழுது ஆண்டவருடைய சத்தம் கேட்க ஆரம்பித்தது. And now he starts to listen to the voice of the Lord. அவன் ஆண்டவரை பார்த்து கேட்டான். Then he asks the Lord, ஆண்டவரே, Lord, இந்த பாலைவனத்தில் நான் நடக்கும்போது when I walked through the desert, அந்த கடுமையான அந்த வெயிலிலே in that sun, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீரே. you told me that you will be with me. என்னுடைய 2 பாதங்கள் தான் இருக்கிறது, உம்முடைய பாதங்களை காணவில்லையே என்று கேட்டான். He questioned God that only my footprint has been printed on the sand. I was not able to see your footprints on the sand. இப்பொழுது ஆண்டவர் அந்த சுவிசேஷகனை பார்த்து பேசுகிறார். And now God looks on to the man of God and asks, மகனே, son, அந்த 2 பாதங்களுடைய அடிச்சுவடுகள், those 2 footprints that were printed on the sand, அது உன்னுடையது அல்ல, those were not yours, அது என்னுடையது என்று சொன்னார். but those were mine. உடனே அந்த சுவிசேஷகன் ஆண்டவரை பார்த்து கேட்க ஆரம்பித்தான். Then this man of God started asking on the Lord, அப்படி என்றால் என்னுடைய அடிச்சுவடின் அடையாளம் எங்கே என்று கேட்டான். then he asked, where is my footprint? அப்பொழுது ஆண்டவர் சொன்னார். Then the Lord answered him, உன்னுடைய 2 பாதங்களையும் என் கரங்களிலே நான் ஏந்தி கொண்டிருந்தேன். that I was carrying you in my arms. ஆகவே
அந்த மணல் பாங்கான இடத்தில் காணப்பட்ட அடிச்சுவடு அது உன்னுடையதல்ல மகனே, அது என்னுடையது என்று சொன்னார். So the footprints that were printed on the sand were not yours but mine, said the Lord. நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். So a Lord, he travels with us in on all situation and all praises. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். From the book of Isaiah chapter 41 verses 10. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. This verse says, fear thou not, for I am with thee. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று. The Lord says, I am with thee. இந்த வசனத்தை நான் திரும்பவும் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். We would like to highlight on the verse again. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Fear thou not, for I am with thee. Be not dismayed, for I am thy God. I will strengthen thee. Yeah, I will help thee. Yeah, I will uphold thee with the righteous hand of my righteousness. நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய கரத்திலே ஏந்தி தாங்கி கொண்டிருக்கிறார். So God carries each and one of us in his hands. நீங்களும் நானும் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். You and I are graven in his hands. அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? So what kind of a thing is his hand? அது பரந்து விரிந்த ஒரு அற்புதமான கரம். It is a widespread, wonderful, miraculous hand. அந்த கரத்துக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். So do not forget that you and I are graven upon his hands. இந்த கரத்தில் இருக்கிற வரைக்கும் Till you are there inside the hand of the Lord, சத்துரு நம்மை பிரிக்க முடியாது. Satan can never separate you from the Lord. காரணம் அவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். Because we are in the hands of the Lord. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:28வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். From the book of Luke chapter 1 verses 28. மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். And the angel came in unto her and said, Hail thou that art highly favored, the Lord is with thee, blessed art thou among women. மரியாள் இருந்த வீட்டில் கர்த்தருடைய தூதன் பிரவேசித்தான். So the angel came unto the house of Mary. அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். So look at the word that the angel is saying, கிருபை பெற்றவளே வாழ்க, that hail thou art that highly favored, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், the Lord is with thee. ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். Blessed art thou among women. கர்த்தர் நம்ம கூட இருந்தா, If God is with us, நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறிவிடும். then our life will transform into a great blessing. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், In this month the Lord is telling us, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். just to deliver you, just to safeguard you, I am with you. இந்த உலகத்தில் நம்மோடு இருப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். All the people who said that I will be with you, they disappeared. ஆனால் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு இருக்கிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். But we have a Lord who will travel with us until the end of the world. அந்த ஆண்டவர் இந்த மரியாளை பார்த்து சொல்லுகிறார், And that Lord is looking on to Mary and says, மரியாளே, Mary, கிருபை பெற்றவள் நீ, that you are highly favored, நீ வாழ்க, and hail, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், the Lord is with thee, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். and blessed art thou among women. ஏசாயா தீர்க்கதரிசியினாலும் எரேமியா தீர்க்கதரிசியினாலும் மற்ற தீர்க்கதரிசியினாலும் முன்னுரைக்கப்பட்டது. And this was foretold by Isaiah, Jeremiah, and so many other prophets in the Bible. நிறைவேற வேண்டும் என்று காத்திருந்த அநேக பெண்கள் அன்னைக்கு எருசலேமிலே காணப்பட்டார்கள். And there were so many women who were waiting for the prophecy to happen true, to come true in the land of Jerusalem. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்புக்காக காத்திருந்தார்கள். They were awaiting the birth of Jesus. அப்பொழுது அந்த பெண்களுக்குள்ளே இந்த மரியாள் ஒரு கிருபை பெற்றவளாக இருந்தாள். Then among such women, Mary was selected. Mary was blessed among them. அதனால தான் தேவதூதன் அவள் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து சொல்லுகிறான், That is why the angel enters into the house of Mary and tells, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். Blessed art thou among women. மரியாளோடு கூட இந்த இயேசு
இருந்ததனால தான் அவ கிருபை பெற்றாள். Just because Jesus was with Mary, she was considered to be a great blessing. அவள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருந்தாள். And she was also considered to be blessed art thou among women. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people, கர்த்தர் நம்மோடு இருப்பதுதான் நமக்கு மகிமை. so the glorious thing is that the Lord has to be with us. கர்த்தர் நம்மோடு இருப்பதுதான் நமக்கு ஆசீர்வாதம். So if the Lord is with us, then that is the greatest blessing. கர்த்தர் நம்மோடு இல்லை என்றால் நாம் ஒன்றுமே இல்லை. If the Lord is not with us, then we are nothing. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். You must understand this. கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறுவோம். And if the Lord is with us, then we will be the vessel of blessing. 2 நாளாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 1-2 வசனங்களை பரட்டிக் கொள்ளுங்கள். From the book of 2 Chronicles chapter 15 verses 12. இங்கு ஆசா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். Here we come across a king called Asa. அந்த ஆசாவை பார்த்து தீர்க்கதரிசியாகிய ஓதேத் இப்படி சொல்லுகிறான். Looking at Asa, the prophet Obed, he tells so. அவன் 2வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்கள். From the book of 2 Chronicles chapter 15 verses 2. இந்த தீர்க்கதரிசியாக ஓதேத் சொல்லுகிற காரியத்தை கவனிங்கள். Look at the prophet, what he's telling. ராஜாவாகிய ஆசாவே, And he went out to meet Asa நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் and said unto him, hear ye me. அவர் உங்களோடு இருப்பார். If you are with the Lord, then the Lord will be with you. நீங்கள் அவரை தேடினால் If you seek him, உங்களுக்கு அவர் வெளிப்படுவார். he will be found of you. அவர்களை விட்டீர்களே ஆகில் But if ye forsake him, அவர் உங்களை விட்டு விடுவார். he will forsake you. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, இந்த ஓதேத்தின் மூலமாக கர்த்தர் ஆசாவுக்கு பேசினார். so here God talks to the king Asa through his prophet. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். In this first Sunday of this month, August, the Lord is talking to you. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, நீங்கள் எதை விட்டாலும் no matter what you leave, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விடாதிருங்கள். do not give up on the presence of the Lord. ஒரு நாள் ஒரு ராஜாவுக்கு பிறந்த நாள் வந்தது. So once there was a birthday celebrated to a king. அவர் தர்பாரிலே எல்லாரையும் கூட்டி சேர்த்தார். He had everybody in his place. இப்பொழுது தர்பாரிலே இருக்கிற ஜனங்களை பார்த்து இந்த ராஜா ஒரு பிரகடனத்தை வெளியிடுகிறார். And now he gives an announcement in the court. அது என்ன பிரகடனம்? So what is the announcement? இன்னும் சில மணி நேரத்துக்கு ராஜாவுடைய ஒரு கட்டளை. So it is a command of the king. நீங்கள் இந்த சில மணி நேரத்துக்குள் நீங்கள் இந்த தேசத்தில் இருக்கிற எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார். That what is the announcement is that you can take anything and everything from this court in the particular time allotted. உடனே அந்த தர்பாரில் இருந்தவர்கள் எல்லாம் அங்கிருந்த விலையுயர்ந்த அந்த தோரணங்களை கலட்டி கொண்டு போனார்கள். Then all the people in the court, they were taking all the valuable jewels, ornaments and all the things. சிலர் அங்கிருந்த ஒரு நல்ல அரியாசனத்தை 2 பேர் சேர்ந்து தூக்கிக்கிட்டு போனாங்க. And 2 people came, they grabbed the chair of the king and went. ஒருத்தன் ஓடி வந்து ராஜாவுடைய தலையில் இருந்த விலையுயர்ந்த கிரீடத்தை கலட்டி கொண்டு போனான். And one man, he came and took the crown of the king. ஒருவன் ஓடி வந்து ராஜாவுடைய கழுத்திலே இருந்த விலையுயர்ந்த முத்து மாலையை கலட்டி கொண்டு போனான். So one came and took the valuable jewel that the king was wearing. ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை எடுத்து கொண்டு போனார்கள். Each one came and grabbed whatever they can grab and they left. அப்பொழுது ஒரு இளைஞன் கையை கட்டிக்கொண்டு பேசாமல் நின்று கொண்டிருந்தான். Then there stood a young man. எல்லாரும் போய் விட்டார்கள். That everybody left. இப்பொழுது ராஜா கேட்டார். Now the king asked. ராஜா அந்த இளைஞனை பார்த்து கேட்டார். Now the king asked. ராஜா அந்த இளைஞனை பார்த்து கேட்டார். Now the king looked at the young man and asked. நீ ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போகவில்லையா என்று கேட்டார். He asked him, are you not grabbing anything out of this court? உடனே அவன் சொன்னான். Then he said, இங்க இருக்கிற எந்த பொருளும் எனக்கு வேண்டாம். I do not want anything that has been present in this court. எனக்கு ராஜாவே வேண்டும் என்று சொன்னான். He said, I want the king. அதற்கு அடையாளமாக அவன் போய் ராஜாவை கட்டிப்பிடித்துக் கொண்டான். So as a sign he goes and hugs on to the king. இந்த நாளிலிருந்து இந்த ராஜா எனக்கு சொந்தம் என்று சொன்னான். And he said, from this day on the king belongs to me. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அருமையான வாலிபன் அந்த வாலிபன். See how intelligent the young man was. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people, கர்த்தர் நம்மோடு
இருந்தால், if the Lord is with us, அவர் உங்களோடு இருப்பார். he will be with you. நாம் கர்த்தரோடு இருந்தால், If you are with the Lord, அவர் நம்மோடு இருப்பார். he will be with you. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people, நாம் பற்றிக்கொள்ள வேண்டியது கர்த்தரை. we have to cling on to the Lord. இன்னைக்கு அநேகர் அதை விட்டு விடுகிறார்கள். Today many people, they live on that, உலகத்திலே எதையோ தேடுகிறார்கள், but they are seeking something else in the world. ஆனால் கர்த்தரை விட்டு விடுகிறார்கள். But they do not, they forget that they have to cling on to the Lord. நீங்கள் கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்கள். But you cling on to the Lord. அவரை பற்றிக் கொண்டால் எல்லாமே உங்களுக்கு சொந்தமாகிவிடும். When you cling on to him, then you will get everything as a reward in return. ஹல்லேலூயா. Hallelujah. இதை உணர்ந்து Understanding this, 2 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்கள். from the book of 2 Chronicles chapter 18 verses 6. இங்கு எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். Here we come across a king called Ezekiel. அங்கே அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள். So what does the verse say? 2 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனம். So from the book of 2 Kings chapter 18 verses 6, 7 and அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்பும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. for the clave to the Lord and departed not from following him, but kept his commandments which the Lord commanded. இந்த எசேக்கியாவை குறித்த சாட்சியை பாருங்கள். So look at the testimony that was about Ezekiel. இந்த எசேக்கியாவை குறித்திருந்த ஒரு நல்ல சாட்சியை கவனிங்கள். So look at the good testimony that was about Ezekiel. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லையா. That he trusted in the Lord God of Israel, that there was none who had a faith just like him. Such was the great trust that King Ezekiel had on the Lord. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, உங்களையும் என்னையும் குறித்த ஒரு சாட்சி அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். you and I must carry a good testimony like that. உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்க வேண்டும். Your trust must be upon the Lord. அவர் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். Your trust must be upon the Lord. கர்த்தர் எனக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்வார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். You must have a trust that my God will do everything for my good, for my benefit. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். You must have the trust that on all situation my God will do that is good for me. அவர் எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். You and I must have a trust that my God on any situation he will never forsake me. 2 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். From the book of 2 Kings chapter 18 verses 6. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு நடந்தான். For he clave to the Lord and departed not from following him, but kept his commandments which the Lord commanded Moses. 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். In the 7th verse, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவர் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. and the Lord was with him, and he prospered whatsoever he went forth. கர்த்தர் இந்த எசேக்கியாவோடு கூட இருந்ததனாலே நடந்ததை பாருங்க. Look at what happened when the Lord was with Ezekiel. இந்த எசேக்கியாவோடு கர்த்தர் இருந்தபடியினாலே, Just because God was with him, இந்த எசேக்கியாவோடு கர்த்தர் இருந்தபடியினாலே, just because God was with him, இந்த 7வது வசனம் சொல்லுகிறதை இன்னொரு முறை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். we would like to highlight on the 7th verse. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், and the Lord was with him, அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று, and he prospered whithersoever he went forth. அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். and he rebelled against the king of Assyria and served him not. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால், if the Lord is with us, நமக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்கும். then everything will come and stand in favor of us. இதை நீங்கள் மறந்து போக கூடாது. Do not forget on this. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால், If the Lord is with us, நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? then who can stand against us?
us. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால், If the Lord is with us, நமக்கு எதிராய் எழும்புகிறவன் யார்? who can stand against us? எல்லா சூழ்நிலையையும் கர்த்தர் நமக்கு சாதகமாக்கி போடுவார். God will bring all situations on our favor. நமக்கு முன் இருக்கிற வெண்கல கதவுகளை திறப்பார். He will break open all the gates that are before us. நமக்கு முன்னே இருக்கிற இரும்பு தாழ்பாலை முறிப்பார். He will break all the locks that are being put before us. நீங்கள் அதை மறந்து போகாதிருங்கள். Do not forget on that. கர்த்தர் நம்மோடு இருந்தால், If the Lord is with you, நமக்கு முன் இருக்கிற எல்லாம் அனுகூலமாய் இருக்கும். all that is before us will turn in favor of us. எசேக்கியாவோடு கூட கர்த்தர் இருந்தார். And God was with Hezekiah. இந்த எசேக்கியாவுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. And there were so many problems that Hezekiah had to encounter. சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். That many enemies came marching towards him. அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினார்கள். That many enemies they came marching towards him. ஆனால் கர்த்தரோ அவனோடு கூட இருந்தார். But the Lord was with him. கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே, Just because the Lord was with him, அந்த எசேக்கியா பயப்படவில்லை. Hezekiah was not feared. அவனுக்கு எல்லாம் அனுகூலமாக இருந்தது. Everything turned in favor to him. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால், if you want the Lord to be with you, இந்த காலை நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய சில காரியத்தை நாம் படித்துக் கொள்ள போகிறோம். so we are going to master a few things that we have to do in order to have the Lord with us. இந்த காரியத்தை பவுல் நமக்கு படித்து கொடுக்கிறதை பாருங்கள். So look at this that Paul is teaching us. அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். So look what Apostle Paul is teaching us. 2 கொரிந்தியரின் புத்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலே பவுல் தருகிற ஆலோசனையை நான் உங்களுக்கு சொல்லி காண்பிக்க விரும்புகிறேன். We would like to highlight on the advice that Apostle Paul is giving us from the book of 2 Corinthians chapter 13 verses 11. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராயிருக்கிற தேவன் உங்களோட கூட இருப்பார். Finally, brethren, farewell, be perfect, be of good comfort, be of one mind, live in peace, and the God of love and peace shall be with you. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை கவனியுங்கள். So look at what Apostle Paul is telling us. அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால், If you want the God of love and peace to be with you, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை இந்த கொரிந்து சபைக்கு பவுல் சொல்லி கொடுக்கிறார். so he teaches this how you should be in order to have the God of love and peace to be with you to the Corinthians. அது என்ன? So what is that? முதல்ல சந்தோஷமா இருங்கள். That you must be of good comfort. இரண்டாவது நற்சீர் பொருந்துங்கள். Then you must be of good comfort. மூன்றாவது ஆறுதல் அடையுங்கள். Next you must be of நான்காவது ஏக சிந்தையாயிருங்கள். Next you must be of one mind. ஐந்தாவது சமாதானமாயிருங்கள். Next you must be live in peace. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, எல்லா சூழ்நிலையிலும் நாம் சந்தோஷமாய் இருக்க பழகுவோம். on all situation we must learn to be happy. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை கண்டு நீங்கள் பயப்படாமல், Do not be scared looking at the situation. நீங்கள் கலங்காமல், Do not be worried கர்த்தர் இதை செய்திருக்கிறார், that the Lord has, the Lord has done it. இந்த காரியத்திலிருந்து கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவர் That my Lord is able to deliver us from this situation. என்று சந்தோஷமாயிருங்கள். I'm telling this, be happy. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Give praise to the name of the Lord. அடுத்து நீங்க செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன தெரியுங்களா? So the second thing that you got to do, நீங்கள் நற்சீர் பொருந்த வேண்டும். that you must be of good cheer. நீங்கள் எல்லாரோடும் நற்சீர் பொருந்த வேண்டும். That you must be of good cheer with everyone. எல்லாரிடத்திலும் நீங்கள் நற்சீர்ந்து பொருந்த வேண்டும். You must be of good cheer with everyone. மூன்றாவது நீங்களும் நானும் ஆறுதல் அடைய வேண்டும். Next you must be of good comfort. நான்காவது ஏக சிந்தையாயிருக்க வேண்டும். Then you must be of one mind. ஐந்தாவது சமாதானமாயிருங்கள் என்று சொன்னார். Then you must live in peace. இதை நாம் செய்யும்போது When you do this, என்ன நடக்கும்? what will happen? அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் நம்மோடு கூட இருப்பார். That the God of love and peace will be with us. ஆமென். Amen. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம்
8-9 வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். From the book of Philippians chapter 4 verses 8 and 9. அங்கே பிலிப்பிய சபைக்கு எழுதும்போது When he writes to the church of Philippians, பிலிப்பிய சபைக்கு பவுல் இப்படி சொல்லுகிறார். he tells so, கடைசியாக சகோதரரே, finally brethren, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, whatsoever things are, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, whatsoever things are honest, கற்புள்ளவைகள் எவைகளோ, whatsoever things are just, அன்புள்ளவைகள் எவைகளோ, whatsoever things are pure, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, whatsoever things are lovely, புண்ணியம் எதுவோ, whatsoever things are of good report, புகழ் எதுவோ, if there be any virtue, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். and if there be any praise, think on these things. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க We விரும்புகிறேன். would like to highlight from the book of Philippians chapter 4 verses 9. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். Those things which ye have both learned and received and heard and seen in me, do, and the God of peace shall be with you. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதும்போது ஒரு சில கட்டுப்பாடுகளை கண்டிஷனை வைக்கிறார். When Apostle Paul writes to the church of Corinthians, he gives them few rules and regulations that are to be followed. அதே போல இப்ப பிலிப்பிய சபைக்கு எழுதும்போது கர்த்தர் கூட இருக்கணும்னா ஒரு சில கண்டிஷனை பவுல் சொல்லுகிறார். In the same way, when Apostle Paul he writes to the church of Philippians, he lays few rules and conditions that are to be followed if you want the Lord God to travel with you, to be with you. அதுதான் இங்கே நான் பட்டியலிட்டு காண்பித்தேன். That was what we listed over here. என்ன உண்மை உள்ளவைகள் எவைகளோ, Whatsoever things are true, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, whatsoever things that are honest, கற்புள்ளவைகள் எவைகளோ, whatsoever things that are just, அன்புள்ளவைகள் எவைகளோ, whatsoever things are pure, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, whatsoever things that are lovely, புண்ணியம் எதுவோ, whatsoever things that are of good report, புகழ் எதுவோ, if there be any virtue, நாம் என்ன செய்யணுமா, so what should we do? அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். And if there be any praise, think on these things. சொல்லிவிட்டு பவுல் சொல்லுகிறார், Telling all this, Apostle Paul tells, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். those things which ye have both learned and received and heard and seen in me, do so. அப்பொழுது Then சமாதானத்தின் தேவன் the God of peace நம் அனைவரோடு கூட இருப்பார். shall be with us. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் The God of peace, உங்களோடு கூட இருப்பார். he will be with you. ஹல்லேலூயா. Hallelujah. இதை நீங்கள் அறிந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Understanding this, give praise to the name of the Lord. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? In this month of August, the word that the Lord is giving us, நான் உங்களோடு கூட இருப்பேன். that I will be with thee. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். I will be with thee until the end of the days. நீங்கள் பயப்படாமல் Do not be worried, எல்லாவற்றுக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. but give thanks to the name of the Lord for everything. வேதத்திலே 2 காரியங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். We would like to highlight 2 things from the Bible. தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். From the book of Daniel chapter 3 verses 16. அங்கே சாத்ராக், மேசாக், அப்தனேகோ என்பவர்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். There we come across 3 people, Shadrach, Meshach and Abednego. இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தருடைய தாசர்கள். And they are the people of the living God. தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். We would like to highlight from the book of Daniel chapter 3 verses 1. ராஜாவாகிய நெபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமவெளியிலே நிறுத்தினான். Nebuchadnezzar the king made an image of gold, which height was 3 cubits, and the breadth thereof of 6 cubits. He set up in the plain of Dura in the province of Babylon.
அப்பொழுது அந்த நேபுகாத்நேச்சர் சொன்ன காரியம் என்ன? Then what did the king tell? நான் நிறுத்தின இந்த சிலையை நீங்கள் எல்லாரும் பணிந்து கொள்ள வேண்டும். That you all must bow before the image that I have made. நீங்கள் எல்லாரும் பணிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கட்டளையை அவன் ராஜா பிறப்பித்தான். Here he gives a command that you all must bow before the image that I the king has created. அப்பொழுது சாத்ராக் மேசாக் அப்தனேகோ என்பவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். Then look at what Shadrach, Meshach and Abednego tells. 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 3rd chapter 16th verse. நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. Said to the king, O Nebuchadnezzar, we are not careful to answer thee in this matter. 17வது வசனத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன், கவனிங்கள். In the 17th verse, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிக்கும் ஸ்தோத்திரம் இந்த சூளைக்கும் ராஜாவுடைய உம்முடைய கைக்கு எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொன்னார். If it be so, a God whom we serve is able to deliver us from the burning fiery furnace, and he will deliver us out of thine hand, O king. இந்த நேபுகாத்நேச்சர் சொன்னது என்ன? So what the king said, தூராவின் சமவெளியிலே நிறுத்தப்பட்டிருக்கிற இந்த சிலையை வணங்காத யாராயிருந்தாலும் அவர்கள் அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள். Anybody who does not bow before the image that has been created by the king and has been placed in the plains of Dura, he has to be thrown into the fiery furnace. அப்பொழுது தோத்திரம் எல்லாரும் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு அது அறிவிக்கப்பட்டது. And this was made as announcement to the people of the country, that it was told to everyone. எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது தாள விழுந்து தோத்திரம் நான் பண்ணுவித்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாத இருந்தேர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கண்ணுக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று சொல்லி தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே இந்த நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறார். Here the king tells from the book of Daniel chapter 3 verses 15, now if ye be ready that at what time ye hear the sound of the cornet, flute, harp, sack, but pastry and dulcimer of all kinds of mal, seek ye fall down and worship the image which I have made. Well, but if ye worship not, ye shall be cast the same hour into the mines of a burning fiery furnace. And who is that God that shall deliver you out of my hands? எக்காலம் ஊதியது, and there came the flute, நாகசுரம் இசைத்தது, and the cornet started playing. அந்த நேரத்தில் எல்லாரும் தாள விழுந்து பணிந்தார்கள். Then everybody fall flat at the feet of the image that was created by the king. ஆனால் சாத்ராக், மேசாக், அப்தனேகோ அப்படி செய்யவில்லை. But Shadrach, Meshach and Abednego, they did not do so. அவர்கள் எங்கள் தேவனை தவிர நாங்கள் யாரையும் ஆராதிக்க மாட்டோம் என்று அதிலே உறுதியாய் நின்றார்கள். They stood very firm, telling that we will not worship any other god other than the Lord who created the heaven and the earth. அவர்கள் சொல்லுகிற காரியத்தை கவனிங்கள். So look on to the word that they are saying. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், அதாவது 3வது அதிகாரம் 17வது வசனத்தில், in the 17th verse, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். If it be so, a God whom we serve is able to deliver us from the burning fiery furnace. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி எங்களை விடுவிப்பார். He will deliver us from the burning fiery furnace, and he will deliver us out of thine hand, O king. 18வது வசனத்தை பாருங்கள். In the 18th verse, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. but if not, be it known unto thee, O king, that we will not serve thy gods. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். Not worship the golden image which thou hast set up, but if it not, it be known to you, O king. ராஜாவா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ராஜாவுக்கு பயப்படல. Even being he
even he's the king, but they did not, they were not scared looking at him. நெபுகாத்நேச்சர் என்கிற அந்த ராஜா சாதாரணமான ராஜா அல்ல. So Nebuchadnezzar, he was not an ordinary king. அந்த நாட்களிலே அவன் ஒரு சர்வ வல்லமை உள்ள ஒரு ராஜாவாக இருந்தான். He was a powerful king of that age, of that time. அவனுக்கு கீழே பல தேசங்கள் அடிமைப்பட்டு கிடந்தது. That there were so many countries that was kept as slave under him. அப்ப பாருங்க 3வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது பாருங்க. From the same chapter 19th verse. அப்பொழுது நெபுகாத்நேச்சருக்கு கடுங்கோபம் உண்டது. Then was Nebuchadnezzar full of fury. அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், So what did he do? அந்த அக்கினி சூளையை 7 மடங்கு சூடாக்கும்படி கட்டளை கொடுத்தான். So he ignited the heat into 7 times. இப்பொழுது அந்த அக்கினி சூளைக்குள்ளே இந்த சாத்ராக் மேசாக் என்பவர்களை தூக்கி கொண்டு போடுங்கள் என்று சொன்னார். And now he tells, carry these people and put them into the furnace. 3:23 வாசிக்கிறோம். In the 27th verse, சாத்ராக் மேசாக் அப்தனேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போய் விழுந்தார்கள். that they went and fall amidst the furnace. அப்பொழுது நடந்தது என்ன? So what happened then? நான் இதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். We would like to tell you, தானியேல் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். from the book of Daniel chapter 3 verses 24. அப்பொழுது ராஜாவாகிய நெபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரருக்கு ஒப்பாய் இருக்கிறதே என்று நெபுகாத்நேச்சர் சொன்னான். Then Nebuchadnezzar the king was astonished and rose up in haste and spake and said unto his counselors, did not we cast 3 men bound unto the midst of the fire? They answered and said unto the king, true, O king. He answered and said, lo, I see 4 men loose walking in the midst of the fire, and then have no hurt, and the form of the 4th is like the Son of God. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, சத்தியத்துக்காக நின்ற இந்த சாத்ராக் மேசாக் அப்தனேகோ, these 3 people, Shadrach, Meshach and Abednego, they stood for the truth, எரிகிற அக்கினி சூளையிலே தூக்கி போடப்பட்டார்கள். and they were thrown into the furnace. அந்த தூக்கி போன பலம் மிக்க அந்த மனிதன் செத்து போனான். The person who threw them into the furnace, he fall down dead. ஆனால் அந்த அக்கினி சூளையிலே இந்த 3 பேரும் சுதந்திரமாய் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். But these 3 people who were thrown into the furnace, they are walking into the fire in an independent manner. அப்பொழுது அந்த அக்கினி சூளையிலே ஒரு நபர் 4வது நபராக அங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். And there comes another person accompanying them into the furnace, that is as the 4th man. இதை நெபுகாத்நேச்சர் கண்டு பிரமித்து போனான். And looking at this, the king was astonished. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, அக்கினி சூளையாக இருந்தாலும், no matter even if it's a fiery furnace, அதன் நடுவிலும் உங்களோடு இருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். we have a Lord who is with us amidst even any situation like the fiery furnace. ஆனால் இந்த சாத்ராக் மேசாக் அப்தனேகோ என்ன சொன்னார்கள்? You know what these people said? எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவர். That my God is able to deliver us. ஒருவேளை எங்களை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை. Even if he fails to deliver us, and we are okay with that. அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். And such is the word that the Lord is expecting from us. இன்றைக்கு अनेகருடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது? So today, how is your life of faith? சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன போராட்டங்களுக்கு கூட ஆண்டவரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். Even for small problems that we encounter in our lives, we give up on the Lord. ஒரு தலைவலி, ஒரு வயிற்று வலி வந்தால் போதும் ஆண்டவரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். If we have a headache or a stomachache, we give up on the Lord. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அந்த பிரச்சனையை தாங்க முடியாம ஆண்டவரை விட்டு விலகி போறாங்க. Even when a small problem comes, they are not able to face it. Instead, they give up on the name of the Lord and they leave. ஆனால் இந்த சாத்ராக் மேசாக் அபேத்நேகோவை பாருங்கள். But look at this Shadrach, Meshach and Abednego. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய அக்கினி சூளை இருக்கிறது. Before them stood the great burning fiery furnace. அது எப்பொழுதும் இருப்பதை விட 7 மடங்கு அதிக உஷ்ணமாக்கப்பட்டிருக்கிறது.
இருந்தது. And it was not as usual, but it was ignited 7 times than usual. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் But even in that situation, அவர்களுடைய விசுவாசத்தை பாருங்கள். look at the faith of them. எங்களை கர்த்தர் விடுவிக்க வல்லமை உள்ளவர். They were able to confess that their Lord is able to deliver them. ஒருவேளை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை. Even if he fails to deliver, they were okay with that. நம்முடைய ஆண்டவர் விடுவிக்காமல் விட்டு விடுவாரா? Will a Lord forsake us without delivering us? இவங்க சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு பரலோகத்தின் தேவன் பரலோகத்தை விட்டு இப்ப பூலோகத்துக்கு இறங்கி வந்துட்டாரு. Listening to all this, the Lord, he came down from heaven. இப்ப இந்த அக்கினி சூளைக்குள்ள இவரும் உலாவிக்கிட்டு இருக்காரு. Now the fourth person that is accompanying them into the furnace is the Lord himself. இப்ப இந்த அக்கினி சூளைக்குள்ள இவங்க 3 பேருக்கிட்ட கூட சேர்ந்து 4வது நபரா உலாவிக்கிட்டு இருக்காரு. Now Jesus, he came down from heaven. He came down to earth from heaven, and he is accompanying them into the furnace. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை கர்த்தருடைய பிள்ளையே, Listening to this, dear people of God, உன்னுடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனையிலும் நீ சொல்லுகிற வார்த்தை, look at the word that you're telling all the time that you're facing a problem, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், that I am left all alone, என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, that there is nobody to care about me, என்னை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள், that everybody gave upon me, they forsaken me. என்று அநேக நேரத்தில் நாம் புலம்புகிறோம். And many times telling all this, we start to lament. ஆனால் உன்னோடு இருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். But there is a God who is with you. நீ தனித்து விடப்பட்ட அந்த நேரத்தில் உன்னோடு ஒருவர் இருக்கிறார். When you're left all alone, there is a God who is accompanying you. அந்த அக்கினி சூளைக்கு நடுவிலும் கர்த்தர் உலாவிக் கொண்டிருந்தார். And he was accompanying them even amidst the fiery furnace. இதை கண்ட நேபுகாத் நேச்சர் தாழ விழுந்து பணிந்து கொண்டான். Looking at the king fall flat, and he repented. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். we would like to highlight on another thing. இதே தானியேல் புத்தகத்தில் 6வது அதிகாரத்திலே தானியேல் என்கிற தேவ மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். From the book of Daniel, chapter 6, we come across the man of God Daniel. அவனுடைய சத்துருக்களாலே அவன் மேலே ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. That his enemies were not able to find even a single fault on Daniel, that is the man of God. இவன் மேல என்ன குற்றம் கண்டுபிடிச்சாங்கன்னா, So what was the mistake that they found on him? இவன் ஜெபம் பண்றதுல ஒரு குற்றம் கண்டுபிடிச்சாங்க. That he is praying all the time. That was the only mistake that his enemies were able to find on him. ஆனால் அந்த தானியேல், But Daniel, தன்னுடைய ஜெப வாழ்க்கையில உறுதியாக இருந்தான். he stood firm in his prayer life. அவன் முன்பு செய்து வருகிறபடியே எருசலேமுக்கு நேராக தன்னுடைய வீட்டினுடைய பலகணிகளை திறந்து அவன் 3 வேளையும் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். Like how he prayed, opening the gates towards Jerusalem, he did as usual. ஆனால் கட்டளை என்ன? But what was the command that was given? இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும், That on this particular time period, எந்த ஒரு தேவர்களையோ தெய்வத்தையோ யாரும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. that you must not serve or worship any other god other than the God that is being told to you. ராஜாவை மாத்திரம் தான் வணங்கணும். That you have to worship only the king. என்று தேசத்திலே சட்டம் ஏற்றப்பட்டது. And this was the rule that was given on the country. மேதிய பெர்சியர்களுடைய சட்டம் கடுமையான சட்டம். And the rule of the Persians were very hard. சட்டத்தை ஏற்றி விட்டால் அந்த சட்டத்தை ராஜாவே மீற முடியாது. If once the rule comes to pass, then the king himself cannot go above the rule. ஆனால் இந்த சட்டத்தின்படி, But according to this rule, இந்த தானியேல் ஜெபிக்க முடியாது. Daniel cannot pray. ஆனால் தானியேல் என்ன செய்தான்? But what did Daniel do? தான் முன்பு செய்து வந்தபடியே, Like how he used to pray before, அவன் 3 வேளையும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். he started to pray unto the God as usual. இதுதான் இவன் மேல் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு. This was the only mistake that was found on him by his enemies. இவனுடைய கடவுளை நோக்கி ஜெபம் பண்றான். That he worships unto his God. இது ராஜாவுடைய சட்டத்துக்கு எதிரானது. This is something that is contrary to the rule that is given by the king. அப்படி என்று சொல்லி, Telling this, இந்த தானியேலை என்ன செய்தார்கள் என்றால் சிங்கத்தின் கெபியிலே தூக்கி போட்டு விட்டார்கள். telling this, they threw Daniel into the den. ஆனால் ராஜாவுக்கு அதிலே இஷ்டம் இல்லை.
But the king was not okay with that. ஏனென்றால் ராஜாவோ தானியேலிடத்திலே அன்பு வைத்தான். The king had love on Daniel. இந்த தானியேலோடு தேவன் இருப்பதை இந்த ராஜா முகமுகமாய் கண்டிருக்கிறான். And king has saw that Jesus was with Daniel. நடந்தது என்ன? So what happened? தானியேல் கெபியிலே தூக்கி போடப்பட்டு விட்டான். Daniel was thrown into the lion den. ஆனால் ராஜா இரவு முழுக்க சாப்பிடாமல் தூக்கமில்லாமல் இருந்தான். The king did not eat, he did not sleep the whole night. பாருங்க 19வது வசனம், அதாவது தானியேலின் புத்தகம் 6:19 From the book of Daniel chapter 6 verses 19, காலமே கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். then the king arose very early in the morning and went into haste unto the den of lions. இப்ப இந்த ராஜா கெபியின் கிட்டே வந்து And now the king goes near the den. துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு In a lamentable voice he calls on to Daniel. தானியேலே, Daniel, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, that the Daniel, the servant of the living God, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்துக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். is thy God whom thou servest continually is able to deliver thee from the lions, is the question that is put by the king to Daniel. அப்பொழுது தானியேல் சொன்ன வார்த்தையை கவனிங்கள். Then look at the answer that Daniel gave to the king. ராஜாவே நீர் என்றும் வாழ்க. That king, you live forever. பாருங்க இவன் சொல்ற வார்த்தையை பாருங்க. Look at the word. இந்த ராஜா தான் இவனை தூக்கி சிங்கத்தின் கபியில போட்டாரு. It was this king who threw him into the lion den. ஆனால் இந்த தானியேல் சொல்லுகிறான், But this Daniel says, ராஜாவே நீ என்றும் வாழ்க. O king, live forever. 22வது வசனத்திலே In the 22nd verse, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். my God has sent his angels and has shut the lion mouths and they have not hurt me. இப்ப பாருங்க, அங்க எரிகிற அக்கினி சூளையிலே ஒரு தேவன் இறங்கி வந்தது போல, Like how an angel came into the fiery burning, இந்த அக்கினி சூளையிலே இப்ப ஒரு தூதன் இறங்கி வந்துட்டான். here an angel comes into the lion den. நான் நினைக்கிறேன் தூதன் அல்ல, தேவனே இறங்கி வந்து விட்டார். So we think it is the God and not the angel. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, கர்த்தர் நம்மை ஒருபோதும் தனித்து விட மாட்டார். our God, he will never forsake us. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். You need not worry about anything. ஆண்டவர் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார், The Lord God, he tells you, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். to deliver you I am with thee. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? The promise word that God is giving us this August month, எரேமியா 1:8, that is from the book of Jeremiah chapter 1 verses 8. உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே இருக்கிறேன். I am with thee and I will deliver thee. அது அக்கினி சூளையாக இருக்கலாம், No matter it is a furnace, அது சிங்கத்தின் கபியாக இருக்கலாம், or it can be a lion's den, ஆனாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். but I will be with you. எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. Nothing will cause hurt, nothing will hurt you, nothing will destroy you. எதை குறித்து நீங்கள் கலங்காதிருங்கள். And do not be worried of anything. எதற்கும் பயப்படாதிருங்கள். And do not be worried of anything. சங்கீதம் 91 ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. That is a beautiful verse from the book of Psalms chapter 91. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. That there will no harm that will befall you. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. That there will no plague come near your dwelling. அந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாப்பார். And according to this verse, God will be with us, he will protect us and he will deliver us. நாம் கர்த்தரை அதிகமாக இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துவோம். We must give glory to the name of the Lord. நம்மோடு இருக்கிற தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். We must give glory to the name of the Lord. நாம் கர்த்தரோடு இருந்தால், When we stand with the Lord, கர்த்தர் நம்மோடு இருப்பார். then Lord will stand with us. ஆசாவுக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்வோம். Let us hold on to the word that was told to King Asa. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let us close our eyes and pray. இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். That God is going to be with us and do wonderful and magnificent things in this month. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, Dear Lord,
இந்த ஆகஸ்ட் மாதத்திலே In this month, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். we thank you and praise you for the wonderful promise word that you have given us in this new month. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனேயே இருக்கிறேன் என்கிற வாக்கு தத்தம். I am with thee and I will deliver thee. நீர் எங்களோடு இருப்பது எவ்வளவு ஒரு அற்புதமான மகிமையான காரியம். How wonderful it is to feel and experience that you are with us. ஆண்டவரே, அதற்காய் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். And we stand thankful for that in your presence, O Lord. அதற்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். We thank you for that. நீர் எங்களோடு இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி We சொல்லுகிறோம். thank you for we thank you for being with us இந்த மாதத்திலே எங்களை நீர் அற்புதமாய் நடத்தும். and lead us in a wonderful, magnificent way. முழு உலகத்திலும் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். We pray for each and every people that are present in the whole of the nation. எங்கள் தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். We pray for all the people that are in our state and country. எங்கள் மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். We pray for all the people who are in our state. எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். We pray for each and every people who are in our district. எங்கள் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். We pray for each and every people who are present in our place, Metupalayam. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. Lord bless each and every one of them. குறிப்பாக திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். Lord, in particular and precisely we pray for each and every people of God of our church. நீர் அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். Let them feel and experience that you are with them. நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். Let them feel and experience that you are with them. ஒவ்வொருவரையும் சகல தீமையிலிருந்து நீர் விடுவித்து காத்துக்கொள்ளும். And Lord, help them come out of all the evil and all the things that are bothering them, all the things that are hurting them. ஒவ்வொருவருக்கும் சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடும். Give them comfort, peace and healing and give them good health. ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். We pray for each and every churches, pastors and their people. எல்லா சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். We pray for all the brothers and sisters. எல்லாரையும் ஆசீர்வதியும். Bless them all. எல்லாரையும் இரத்தத்துக்குள் மறைங்க. And bring them all under your protection, O Lord. எங்களையும் உம்முடைய இரத்தத்துக்குள் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுகிறோம். And we surrender ourselves under your blood, under your protection. எங்களை குடும்பமாய் இரத்தத்துக்குள் மறைத்து கர்த்தர் நீர் எங்களை பயன்படுத்தும். And Lord, keep us under your shield and protection and use us for your glory. எல்லா மகிமை கனம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். We give all honor, power and glory into your name. எங்கள் ஜெபத்தை கேட்கிற எங்கள் பிதாவே, For the Lord who is hearing to our prayers. இயேசுவின் நாமத்தில் எல்லா ஜெபங்களையும் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். In the name of the Lord we bring all our prayers unto you. ஜெபத்தை கேட்டு நீர் பெரிய காரியங்களை செய்யும். Listening to our prayers will give us miracles. நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. We thank you for being with us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of the Lord. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றும் என்றும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுநேக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. இந்த யூடியூப்பின் வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless each and every people who are joining us in this YouTube channel. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். God is with you. பயப்படாதிருங்கள். Do not be worried. நீங்கள் எங்களுக்காகவும் இந்த ஊழியத்திற்காகவும் ஜெபம் பண்ணுங்க. Continue to pray for us and our ministries. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். And God will do great things. God bless you. God bless you. God bless you. Thank you.